சரி, all of you listen. D110, the set of all divisors of a positive integer 110 with relation divides is a Boolean algebra. So nama solla bola divides is very very important. Next, and we have to prove it is a sub algebra and find all its sub algebra. இதை கால்குலேட் பண்ணனும். So first வந்து நம்ம இதை ப்ரூவ் பண்ணனும் Boolean algebra. Boolean algebra proof பண்றதுக்கு distributive laws இருக்கு, அதை satisfy பண்ணனும் and complementary conditions. First you have to make the set 110. 1 divides all the numbers. 1 divides 110. So first divisor எழுதிரணும். Next என்ன செய்யணும், இந்த மாதிரி மெத்தட்ஸ் போட்டு 2 5 11 அதை டிவைட் பண்ணும். 2 5 11 வந்து எதை டிவைட் பண்ணும், 110 டிவைட் பண்ணும். மீதி ரிமைனிங் என்னெல்லாம் டிவைட் பண்ணுவோம்னு கால்குலேட் பண்றதுக்கு 2 into 5 10, 2 into 11 22, next 5 into 11 55, finally 110. So the set of frame பண்ணி அசான் டயக்ராம் டிரா பண்ணனும். lowest element 1 நல்லா பாத்துக்க. இதுல ஸ்டார்ட் பண்ண போறோம். இதுல வந்து prime numbers 2 5 11 are the prime numbers. Next 10 divides 2 and 5. So இதுல டிரா பண்ணிக்க, எல்லாத்தையும் கனெக்ஷன் ஜாயின் பண்ணி விட்டுறணும். Next 22 divides 2 and 11. So அத மிடில்ல போட்டு கனெக்ட் பண்ணிரு. 55 divided by 5 and 11 அதை ஜாயின் பண்ணிடுவோம். ஃபைனலா 110 எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி அசான் டயக்ராம் நம்ம ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். தெரியுதா? இதை வந்து லோயஸ்ட் எலிமெண்ட் 0 ன்னு கன்சிடர் பண்ணிக்க. அப்பர் எலிமெண்ட் 110 வந்து என்ன செய்யணும், 1. ஓகேவா? 1 ன்னு கன்சிடர் பண்ணிக்க. சரி, டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா ஃபர்ஸ்ட் லா நம்ம யூஸ் பண்றோம். a cap b cup c equal to a cap b cup a cup c. லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம எடுக்கிறோம். a equal to 2, b equal to 5, c equal to 11 நம்ம எடுத்துறோம். செக் பண்ணி பார்க்க போறோம். a equal to 2, b equal to 5, instead of c 11. First 5 இது வந்து least upper bound of 11. நான் லாஸ்டா ஒரு ப்ராப்ளம் நம்ம எடுத்ததுல டயகிராமா எப்படி கால்குலேட் பண்ணோம், from diagram how to find 5 cup cap 11, how to find 5 cup 11 எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். இங்க LCM மெத்தட் யூஸ் பண்ணிக்க. கப் வந்துட்டு அப்படினா நல்லா கேட்டுங்க, கப் இருக்குது அப்படினா LCM, கேப் அப்படினா GCD, அதாவது கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். 5 க்கும் 11 க்கும் LCM வந்து 55, சோ அதுல போட்டாச்சு. நெக்ஸ்ட் 2 cap 55, so GCD of 2, 55, greatest common divisor 1, so அத 1 போட்டுறோம். so left hand side 1 வருது. நம்ம 1 எப்படி எடுத்துறோம், 0. சரியா? lowest element 0, top element வந்து 1 அஸ்யூம் பண்ணிருக்கோம். so LHS ஓட வேல்யூ 1, RHS என்ன இருக்கு, a cap b cup a cup c, 2 cup 5, sorry 2 cap 5 cup 2 cap 11, 2, 5 ஓட GCD 1, 2, 11 ஓட GCD 1, ரெண்டுமே 1 தான். so 1, so இதோட LCM எடுக்கும்போது என்ன வரும், 1. so LHS RHS சேம் ஆகுது. LHS equal to RHS. next அடுத்து செகண்ட் ப்ரூஃப். இத ப்ரூஃப் பண்ணனும். இத ப்ரூஃப் பண்ணது போல எப்படி யூஸ் பண்ணலாம்னா டுவல் ப்ராப்பர்ட்டி இருக்கு. அதை யூஸ் பண்ணியாச்சு அப்படின்னா கேப் எல்லாமே கப்பா கன்வெர்ட் ஆகும், கப் எல்லாமே கேப்பா கன்வெர்ட் ஆகும். சோ அந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டி நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். இதுதான் ஃபர்ஸ்ட் உள்ளத ப்ரூஃப் பண்ணனும், செகண்ட் உள்ளது டுவல் பிரின்சிபிள். ஓகே, ஆர் டுவல் ப்ராப்பர்ட்டி, அதை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் we have to find the complementary conditions. ஓகேவா? சரி, அப்ப இத காப்பி பண்ணிடுங்க, ஸ்டில் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து complementary conditions. complementary conditions என்ன, if you take each pairs, அந்த செட்ல இருந்து என்ன செய்யணும், each pairs எடுக்கணும். each pairs should have the greatest least upper bound 1 ஆ இருக்கணும், greatest lower bound என்னவா இருக்கணும், 0 ஆ இருக்கணும். இப்போ நல்லா பாத்துக்க, எல்லா செட்லயுமே lowest element 0 ன்னு நம்ம அஸ்யூம் பண்ணுவோம், டாப் எலிமெண்ட் எப்படி அஸ்யூம் பண்ணுவோம், 1. எந்த ரெண்டு பேர்ஸ் எடுத்தாலும், not any two pair, all elements have the complement. அப்படினா என்ன மீனிங், இப்போ வந்து 10 க்கும் 5 க்கும் எடுக்கிற ஃபார் எக்ஸாம்பிள், அதுக்கு லீஸ்ட் அப்பர் பவுண்ட் எப்படி இருக்கணும், 110, that means 1 ஆ இருக்கணும். கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் என்னவா இருக்கணும், 1 ஆ இருக்கணும், that means 0 ஆ இருக்கணும்.
தெரியுதா? தட் மீன்ஸ் அஷ்யூம் பண்ணது 0. இப்போ இதை கால்குலேட் பண்ணோம். நீளமே இந்த இதில் வந்துரு 0 வந்துரு. சரி, அப்போ நல்லா பார்த்துக்க. இப்போ காம்ப்ளிமெண்டரி கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து நம்ம போன கிளாஸில் வந்து வேற ஒரு மெத்தடை யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ இன்னொரு மெத்தட், அதோட கொஞ்சம் ஈஸியஸ்ட் வே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். டாப்புக்கும் லோயஸ்ட் எலமெண்ட்டுக்கும் நல்லா பார்த்துக்க. டாப்புக்கும் லோயஸ்ட் எலமெண்ட்டுக்கும் கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் என்னது? 110. சரி, இது எதை மீன் பண்ணுது அப்படின்னா கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் ஆஃப் 110 and 1 என்னடே வரும்? இது ரெண்டுக்கும் கிரேட்டஸ்டா இருக்கணும், லோயர் பவுண்டா இருக்கணும். பார்த்தாலே தெரியுதுல்ல, 1 தானே? 1 தெரியுதா? அப்ப இது நம்ம என்ன, அதே போல நெக்ஸ்ட் and what about இது 1 நம்ம எப்படி சொல்லுவோம்? ஆக்சுவலா 0 and 110 க்கு லீஸ்ட் கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட். இது வந்து என்னது? சாரி, கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட். இது வந்து என்னது? லீஸ்ட் அப்பர் பவுண்ட். லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ஃபார் 110 and 1 என்ன வரும்? என்ன வரும்? அப்பர் பவுண்ட் என்ன? இந்த ரெண்டுக்கு அப்பர் பவுண்ட் யாரு? 110 தான். 110 தான் அப்பர் பவுண்ட் எல்சிஎம். அப்ப அதுல லீஸ்ட் யாரு? 110. 110 இதை வந்து என்ன சொல்லுவோம்? 0. பாத்துக்க, 0 1 வருது அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா 110 is a complement of 1, like that. 1 is a complement of 110. அதுக்கு நம்மளுக்கு இருக்குது. ஓகே, அப்ப அந்த செட்ல வந்து நம்மளுக்கு எதுக்கெல்லாம் கிடைச்சாச்சு? 110க்கும் 1க்கும் வந்துச்சு. என்ன எவ்வளவு இருக்கு பாரு, எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி பார்க்கணும். ரொம்ப ஒன்றும் ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது. நம்ம என்ன செய்யணும், நெக்ஸ்ட் வந்து இப்போ 10 எடுத்துக்கு, சரிதா? அடுத்தது வந்து என்னது? ஃபார் 10க்கு 10 நம்ம எடுக்கணும். இல்லாட்டா லெட் அப்படிலாம் ஒன்றும் போடணும், சும்மா அப்படியே இருக்கட்டும். 10 வந்து 110 டிவைட் பண்ண என்ன வரும்? 110 இருக்குது, டிவைடட் பை 10 என்ன வருது? என்ன வருது? 11. இவ்வளவு போதும். அப்போ நம்ம எப்படி எழுதிடலாம்னா காம்ப்ளிமெண்ட் ஆஃப் 10 is 11. Complement of 11 is 10. தெரியுதா? இந்த ஒரு கான்செப்ட் போதும். தெரியுதா? இப்படி எடுத்தாலும் நம்ம ஆன்சர் வந்துடும். வேணா செக் பண்ணி பார்த்துக்க, வேணா செக் பண்ணி பாரு. 110 சாரி 110 இல்ல, 10க்கு 11க்கும் 10 கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட். கிரேட்டஸ்ட் ரெண்டுக்கும் கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் யாரு? இது 10 இருக்குது, நான் 11 இருக்குது. ரெண்டுக்கும் கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் யாரு? லோயர் பவுண்ட் யாரு? 1 தான். அது கிரேட்டஸ்ட், அதுதான். தெரியுதா? வந்துச்சா? 1 and 10க்கும் 11க்கும் லீஸ்ட் அப்பர் பவுண்ட். இந்த 10க்கும் 11க்கும் அப்பர் பவுண்ட்ஸ் யாரெல்லாம் வருவா? 55 20 இதெல்லாம் எடுக்க முடியாது. இதுக்கு மேல வரணும், 110 தான். தெரியுதா? அப்பர் பவுண்ட் யாரு? 110. சோ 110 அத நம்ம எப்படி எடுப்போம்? 1. இப்படி வந்தாதான் நம்ம என்ன சொல்லுவோம்? காம்ப்ளிமெண்ட் ஆஃப் 10 is 11, காம்ப்ளிமெண்ட் ஆஃப் 11 is 10. ஓகேவா? அத நீ ஷார்ட்டா எப்படி கண்டுபிடிச்சிடலாம்? இது ஆன் பண்ணல. ஷார்ட்டா எப்படி கண்டுபிடிக்கலாம்? கிரேட்டஸ்ட் எலிமெண்ட் என்ன இருக்குது இதுல? 110. 110 கொண்டு 10 டிவைட் பண்ணிட்டா என்ன வருது? 11. அப்போ காம்ப்ளிமெண்ட் ஆஃப் 10 is 11, காம்ப்ளிமெண்ட் ஆஃப் 11 is 10. இதே போல சிமிலர்லி அது ஈஸியா போடலாம் பாரு. சிமிலர்லி 110 வந்து எதை கொண்டு டிவைட் பண்ற? அடுத்த நம்பர் 22 ஆல டிவைட் பண்ணு. 110 22 ஆல டிவைட் பண்ணா என்ன வரும்? 110 22 ஆல டிவைட் பண்ணா என்ன வரும்? இப்போ நம்ம இதுக்கும் கண்டுபிடிச்சிட்டோம், 11க்கும் 10க்கும் கால்குலேட் பண்ணிட்டோம். அடுத்தது 22 டிவைட் பண்ணா என்ன வரும்? 5. அப்போ பாரு, காம்ப்ளிமெண்ட் ஆஃப் 22 is 5. அடுத்தது காம்ப்ளிமெண்ட் ஆஃப் 5 is 22. இது வந்து இந்த மாதிரி போட்டாச்சுன்னா நல்லா இருக்குல்ல. இந்த மாதிரி போட்டு பார்த்தாச்சுன்னா இப்படிதான் வரும், 0 1 இந்த மாதிரி வரும். சரிதா? நம்ம ஒண்ணு மட்டும் செக் பண்ணிட்டு மீதி எல்லாம் அப்படியே சிமிலர்லி போட்டுடலாம். நெக்ஸ்ட் அடுத்தது 110 டிவைடட் பை, இதுக்கெல்லாம் முடிஞ்சிச்சு 22 5 ஓவர் நெக்ஸ்ட் 55 என்ன வருது? 2.
அப்ப எப்படி எழுதிடலாம்? காம்ப்ளிமெண்ட் of 2 is 55. Complement of 55 is 2. 2 எங்க போச்சு? அடுத்தது 55 முடிஞ்சு போச்சு. எல்லாத்துக்கும் காம்ப்ளிமெண்ட் இருக்கு. எல்லா எலிமெண்ட்டுக்கும் என்ன இருக்கு? காம்ப்ளிமெண்ட் இருக்கு. இப்போ காம்ப்ளிமெண்ட் இந்த ரெண்டே சாட்டிஸ்ஃபை பண்ணியாச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? So given set is a Boolean algebra. Therefore given set D1 or 10 sorry 110 is a Boolean algebra. Boolean algebra calculate பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன கால்குலேட் பண்ணனும்? சப் algebra. All its sub algebra. All its sub algebra. மொத்தம் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு பாருங்க அந்த செட்ல? 1 2 3 4 5 6 7 8 எலிமெண்ட்ஸ் இருக்கு. மொத்தம் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு? 8 எலிமெண்ட் இருக்கு. சப் அல்ஜிப்ரா என்னன்னா ஆக்சுவலா சப் அல்ஜிப்ராவும் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாவும் சாட்டிஸ்ஃபை பண்ணனும், காம்ப்ளிமெண்ட் லாவும் என்ன செய்யணும்? சாட்டிஸ்ஃபை பண்ணனும். அப்பதான் இதோட சப் அல்ஜிப்ரா. அந்த செட்டோட சப்செட் தான் என்ன செய்யணும்? சப் அல்ஜிப்ராவை கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு நமக்கு என்ன மெத்தட்னா டோட்டல் எலிமெண்ட் இப்போ வந்து D110 ல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 1 2 5 10 11 22 55 110 மொத்தம் 8 எலிமெண்ட்ஸ் இருக்கு. சரிதா? 8 எலிமெண்ட்ஸ்ல நல்லா பாத்துங்க. 2 எலிமெண்ட் சப் அல்ஜிப்ரா என்னன்னா 2 எலிமெண்ட் சப் அல்ஜிப்ரா. அல்ஜிப்ரானா என்ன மீனிங்? சப் அல்ஜிப்ரானா டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா சாட்டிஸ்ஃபை பண்ணனும், அப்புறம் என்னது? காம்ப்ளிமெண்டரி கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணனும். அப்பதான் நம்ம என்ன சொல்ல முடியும்? அந்த செட் வந்து என்னது? சப் அல்ஜிப்ரா. சரி, அல்ஜிப்ரா பூலியன் அல்ஜிப்ரா. இதுல வந்து சப் பூலியன் அல்ஜிப்ரா. சப் பூலியன் அல்ஜிப்ரா என்ன மீனிங்? இது பெரிய செட் தானே, அதுல இருந்து சப்செட் எடுக்கிறோம். அந்த சப்செட் என்ன செய்யணும்? இதுல உள்ள எல்லா கண்டிஷனையும் என்ன செய்யணும்? சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அப்பதான் நம்ம என்ன சொல்ல முடியும்? சப் பூலியன் அல்ஜிப்ரா. என்ன? அப்போ நல்லா கேட்டுங்க. மொத்தம் எத்தனை எலிமெண்ட் இருக்கு? இதுல 8 எலிமெண்ட் இருக்கு. 8 எலிமெண்ட் இருக்குதுன்னா அதோட சப் அல்ஜிப்ரா என்னெல்லாம் வரும்னா அதுல வந்து 2 எலிமெண்ட்ஸ் 4 எலிமெண்ட்ஸ் 8 எலிமெண்ட்ஸ் இப்படிதான் வரும் சப் அல்ஜிப்ரா. சரியா? 2 எலிமெண்ட்ஸ் உள்ள சப் அல்ஜிப்ரா என்னது? 2 எலிமெண்ட்ஸ் sub algebra, sub Boolean algebra. Boolean algebra is செட் வந்து என்னன்னா நல்லா கேட்டுங்க. 2 எலிமெண்ட்ஸ் தான் இதுல இருக்கணும். பட் இதுல உள்ள எல்லா கண்டிஷன் என்ன செய்யணும்? சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அது என்னலாம் அப்படின்னா லோயஸ்ட் எலிமெண்ட் டாப் எலிமெண்ட் 1,110. இந்த செட் இருக்குல்ல, இந்த செட் என்ன செய்யும்? டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாவை சாட்டிஸ்ஃபை பண்ணும். என்ன செய்யும்? காம்ப்ளிமெண்டரி ப்ராப்பர்ட்டி என்ன செய்யும்? சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதனால இதை வந்து லோயஸ்ட் எலிமெண்ட் அண்ட் டாப் எலிமெண்ட். சரிதா? அதை எழுதிங்க. ஸ்டில் பண்ணீங்க. சரி, நெக்ஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னா 8 எலிமெண்ட் அல்ஜிப்ரா எடுக்கும். 8 எலிமெண்ட் அந்த செட் ஒரு செட் தான். சரிதா? அது நமக்கு தெரிஞ்சிச்சு, நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதுல்ல? நல்லா கேட்டுங்க. 1,110 is a subset of D110. Like that, D110 is a subset of D110. இந்த whole set அதோட சப்செட் நம்ம சொல்லலாம்ல, அப்படிதானே? இதே அதோட சப்செட் தான், அது சாட்டிஸ்ஃபை பண்ணுது. whole set என்னது? இதுக்கு சப்செட் தான். சரிதா? அது வந்து இம்ப்ராப்பர் சப்செட்னு வரும். ப்ராப்பர் சப்செட் தான் அது உள்ள வரும். இம்ப்ராப்பர் சப்செட் என்ன வரும்? மொத்த செட்டுமே வந்துடும். சரிதா? அப்போ அடுத்த செட் 2 எலிமெண்ட் சப் பூலியன் அல்ஜிப்ரா இஸ் 1, and next 8 elements sub boolean algebra is என்னது? அந்த மொத்த செட் 1, 2, 5, 10, 11, 22, 55, 110. இந்த ரெண்டு ஈஸியா எழுதிடலாம். ஒன்னு ஹோல் செட் இதெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணும், இன்னொன்னு டாப் எலிமெண்ட்டும்
லோயஸ்ட் எலிமெண்ட் அதுவும் சாட்டிஸ்ஃபை பண்ணும் சப் அல்ஜிப்ரா. ஓகே, இன்னும் நல்லா பார்த்து 4 எலிமெண்ட் சப் அல்ஜிப்ரா கால்குலேட் பண்ணக்கூடிய ஒரு மெத்தடே இருக்கு. 4 எலிமெண்ட் சப் அல்ஜிப்ரா 4 எலிமெண்ட் சப் அல்ஜிப்ரா கால்குலேட் பண்ணக்கூடிய ஃபார்முலா என்னன்னா ஃபர்ஸ்ட் 1 a, n by a, a. இதான் என்னது? சாரி, n. இதான் என்னது? 4 எலிமெண்ட் சப் அல்ஜிப்ரா. இதுல n-ங்கிறது என்னது அப்படின்னா here n equal to top element. Top elements. चलिए 42 தான் டாப்னா 42 தான் டாப். சரிதா? here n equal to 110. 4 எலிமெண்ட்ஸ் அல்ஜிப்ரா தான் எத்தனை செட் வருதுன்னு கால்குலேட் பண்ண என்ன செய்யணும் அப்படின்னா பிரைம் நம்பர்ஸ் மட்டும் எடுக்கணும். இது a, அடுத்தால ஒரு a, நெக்ஸ்ட் என்ன செய்யணும் ஒரு a. சரிதா? அதெல்லாம் என்ன செய்யணும் அதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்த்துட்டே வரும். சரிதா? அப்ப நம்ம செட் கிடைச்சிட்டே இருக்கும். அந்த செட் எல்லாமே என்ன செய்யும் இந்த எல்லா கண்டிஷனும் என்ன செய்யும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். பண்ணுமா வேண்டாமான்னு செக் பண்ணா அது கட்டாயம் பண்ணும். தெரியுதா? சரி, ஸ்டில் பண்ணி எவ்வளவு எழுதிங்க. இதுல வந்து காம்ப்ளிமெண்ட் ஆஃப் 5 is 22. என்ன நம்ம 2 ன்னு போட்டோம், பிரிண்டிங் மிஸ்டேக். இதா 22 கரெக்ட் பண்ணிங்க. இப்போ இதுல இது நமக்கு தெரியணும். சப் அல்ஜிப்ரா சூஸ் பண்றது ஃபர்ஸ்ட் உள்ளது ஓகே 2 எலிமெண்ட் டாப் அண்ட் லோயஸ்ட் எலிமெண்ட் அது வந்து சப் அல்ஜிப்ரா. நெக்ஸ்ட் வந்து ஹோல் செட் தந்திருக்கிற அந்த D110 அந்த செட்டும் என்னது சப் அல்ஜிப்ரா தான். பட் 4 எலிமெண்ட்ஸ் இருக்குல்ல அந்த இத நம்ம கான்செப்ட் நம்ம பார்க்கும்போது you have to learn this one. Okay, 1 a, n by a, n. Here n equal to 110. ஒரு ஸ்டில் பண்ணி சரி. 4 எலிமெண்ட் சப் அல்ஜிப்ரா தான் எப்படி வரணும் இந்த கான்செப்ட மெமரி பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 1 a, n by a, n. n equal to அந்த டாப் எலிமெண்ட் நம்ம எடுத்துருவோம். இப்போ நல்லா பாத்துங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன சூஸ் பண்ணனும்னா அந்த இது வந்து பிரைம் நம்பர்ஸ் அத சூஸ் பண்ணிரு. ஃபர்ஸ்ட் லெட்ஸ் a equal to 2. அப்ப சப் அல்ஜிப்ரா என்ன வரும் 1, 2, 110 by 2, 110. அப்ப என்னது சப் அல்ஜிப்ரா 1, 2, 55, 110. சோ இது வந்து எதோட சப்செட் D110 ஓட சப்செட். அப்படிதானா? அப்ப இந்த சப்செட் என்ன செய்யும் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாவை சாட்டிஸ்ஃபை பண்ணும், காம்ப்ளிமெண்டரி லாட்டிசஸ் என்ன செய்யும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். சரிதா? சோ this is called sub algebra, sub boolean algebra for D110. சரி, அடுத்தது லெட்ஸ் அடுத்த எலிமெண்ட் பிரைம் நம்பர்ஸ் சூஸ் பண்ணிக்க 5 a equal to 5. அப்ப இத அப்ளை பண்ணும்போது என்ன வரும் நல்லா கேட்டுங்க. a வரக்கூடிய இடத்துல 5, n வந்து 110 தான் லார்ஜஸ்ட் எலிமெண்ட். 1, 5, 110 divided by 5, 110. என்ன வரும் 1, 5, 50. சாரி, இல்ல 5 வந்தாச்சுன்னா என்ன வரும் 22, 110. அது this is also sub algebra. next அடுத்தது let's a equal to அடுத்த prime number 11. இத வந்து நம்ம இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். 1, 11, 110 by 11, 110. so 1, 11, இது என்ன வரும் 10 தானே 10, 110. so this is a subset of D110 and also this is also satisfy the all condition. so it is called the sub boolean algebra for 110. அப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆயிட்டல? சரி, ஓகே, ரைட்.